ராமாயணத்தில் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி ஹனுமான் இலங்கை சென்ற கதை. ஹனுமான் இலங்கை சென்ற அதிசய பயணம். சீதை இங்கே. ராமர் தனது மனைவி சீதையை ராவணன் கடத்திச் சென்றபின் அவரை தேடும் பணி தொடங்கியது. அப்போது அந்த பெரிய பொறுப்பை ஏற்றவர் ஹனுமான். சமுத்திரத்தை தாண்டிய குதிப்பு. இலங்கை கடலுக்கு அப்பாற்பட்டது. யாராலும் எளிதில் போக முடியாது. ஹனுமான் என்ன செய்தார்? தன்னுடைய சக்தியை நினைத்தார். மலை மீது ஏறி நின்றார். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி ஒரே குதிப்பில் கடலை தாண்டினார். சுரசையின் சோதனை. பாதையில் ஒரு அரக்கி சுரசை ஹனுமானை விழுங்க முயன்றாள். ஹனுமான் புத்திசாலித்தனமாக உடலை பெரியதாக மாற்றினார். பிறகு திடீரென்று சிறியதாக மாறி அவளை கபடமாக தாண்டி சென்றார். இலங்கைக்குள் நுழைவு. இலங்கை மிகவும் பாதுகாப்பாக இருந்தது. ஹனுமான் ஒரு சிறிய குரங்காக மாறி இரவில் நகரத்துக்குள் நுழைந்தார். அவர் எங்கும் தேடினார், ஆனால் சீதை இல்லை. அசோகவனம். சீதை கண்டுபிடிப்பு. இறுதியாக ஒரு அழகான தோட்டத்தில் அசோகவனம். சீதையை கண்டார். அவர் மிகவும் சோகமாக இருந்தார். ஹனுமான் மரத்தின் மேலிருந்து பார்த்தார். மெதுவாக கீழே வந்து ராமரின் மோதிரத்தை காட்டினார். நான் ராமரின் தூதன் என்றார். சீதைக்கு நம்பிக்கை வந்தது. இலங்கை எரிந்தது. பிறகு ஹனுமான் சில அரக்கர்களை தோற்கடித்தார். ராவணனிடம் எச்சரிக்கை சொல்லினார். ஆனால் ராவணன் கோபப்பட்டு ஹனுமானின் வாளில் தீ வைத்தான். அது பெரிய தவறு. ஹனுமான் வாளில் இருந்த தீயுடன் நகரம் முழுவதும் தாவினார். முழு இலங்கையையும் எரித்தார். வெற்றிகரமான திரும்புதல். அதற்கு பிறகு மீண்டும் கடலை தாண்டி வந்தார். ராமரிடம் எல்லாம் கூறினார். சீதை உயிருடன் இருக்கிறார் என்ற செய்தி ராமருக்கு மிக பெரிய சந்தோஷம். இந்த கதையின் பாடம்: தைரியம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். புத்திசாலித்தனம் சக்தியை விட முக்கியம். உண்மையான பக்தி எப்போதும் வெற்றி பெறும்.